செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் பரேச லாஷப்பல் விடி கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனேஸ் விடி சூப்பர் ஸ்டோர். வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் பகுதிகளுக்கு ஜப்பான், சுவிஸ், தென்னாப்பிரிக்காவுடன் நல்லிணக்க பொறிமுறை, ராஜதந்திரிகளுடன் அனுர பேச்சு. தமிழர்களின் தலைமைத்துவ அரசியல் பணிக்கு இளஞ்செழியனுக்கு அழைப்பு, குடிசார் சமூகங்கள் முனைப்பு. அனுரவின் அமைச்சரவையில் வரி உயர்வுக்கு எதிராக அதிருப்தி குரல், 15% வரிக்கு அமைச்சர் சுனில் கெந்துநெத்தி எதிர்ப்பு. கொட்டாஞ்சேனை பலிகளின் விடயத்தில் திணறிய ஸ்ரீலங்கா பொது பாதுகாப்பு அமைச்சர், ஊடகர்கள் தொடுத்த தர்க்க வினாக்கள். நடிகை விஜயலட்சுமி வழக்கில் திமுக மீது சீமான் சாடல், விசாரணைக்கு முன்னிலையாக போவதில்லை என அழுத்தம். அமெரிக்காவின் வெளிநாடுகளுக்கான நிதியுதவி வழக்கில் உச்சநீதிமன்றம் தலையீடு, ட்ரம்புடன் பிரித்தானிய பிரதமர் சந்திப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையில் அண்மை காலமாக குற்றங்களின் எண்ணிக்கையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு எதுவும் ஏற்படவில்லை என ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டில் கடந்த 2 மாதங்களில் 14 குற்றச்செயல்கள் மாத்திரமே பதிவாகியுள்ளதாக ஆனந்த விஜயபால சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் அண்மை காலமாக பாதாள உலகக்குழு சம்பந்தப்பட்ட குற்றச்செயல்கள் அதிக அளவில் பதிவாகி வருகின்றமை பேசு பொருளாகியுள்ளது. இந்த நிலையில் குற்றங்களின் அதிகரிப்பு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த ஆனந்த விஜயபால, அண்மைய நாட்களில் நடந்த துப்பாக்கிச்சூடு மற்றும் கொலைகள் பொதுமக்களின் சாதாரண வாழ்க்கையை சீர்குலைத்துள்ளன என்பதை தாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறியுள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களால் செய்யப்படும் கொலைகளை தடுக்க நாடு தழுவிய ரீதியில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நடமாடும் கண்காணிப்புகள், வீதி தடைகள், அவசர வீதி தடைகள், முப்படை மற்றும் காவல்துறையின் சிறப்பு படையினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் இதில் உள்ளடக்கப்படும் என்றும் ஆனந்த விஜயபால கூறியுள்ளார். கைது செய்யப்படும் சந்தேக நபர்களின் உயிரை பாதுகாத்துக் கொள்ள முறையான நடைமுறைகள் நடைமுறையில் இருப்பதாகவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் 2016 மற்றும் 2018 ஆண்டின் முதல் 2 மாதங்களில் தலா 12 சம்பவங்களும், 2024 ஆண்டின் முதல் 2 மாதங்களில் 14 சம்பவங்களும் பதிவாகியுள்ளதாக கூறியுள்ளார். அத்துடன் இந்த ஆண்டின் முதல் 2 மாதங்களிலும் இதேபோன்ற நிலைமையை காணப்படுவதாகவும் ஸ்ரீலங்கா பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் ஸ்ரீலங்கா பதில் காவல்துறை அதிபருக்கும் காவல்துறை ஆணைக்குழுவுக்கும் இடையில் எந்த மோதல் நிலையும் இல்லை என்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். தேசிய பாதுகாப்பு தொடர்பான பொறுப்பு மற்றும் பொறுப்பு கூறலை உறுதி செய்யும் வகையில் தேசிய பாதுகாப்பு பேரவையினை வலுப்படுத்தவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக ஆனந்த விஜயபால மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை கொட்டாஞ்சேனை பகுதியில் ஒருவரை கொலை செய்ததாக கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்கள் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக பதில் காவல்துறை அதிபரிடமிருந்து அறிக்கை கோரப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். ஆயுதங்களை காட்ட அழைத்து செல்லும் போது சந்தேக நபர்கள் கைவிலங்கு இன்றியா அழைத்து செல்லப்பட்டார்கள் என ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அவர் இதனை கூறியுள்ளார். கொட்டாஞ்சேனை சம்பவம் தொடர்பான உண்மைகளை தாம் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். கம்பகாவில் நடைபெற்ற காவல்துறை நிலைய திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இதனை கூறியுள்ளார். இலங்கையின் தற்போதைய பாதுகாப்பு நிலைமைகள் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் விமானப்படையின் உயர் அதிகாரிகளுக்கு இடையில் இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று வியாழக்கிழமை நடைபெற்றது.
இலங்கையில் அண்மை காலமாக அதிகரித்து வரும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களை தொடர்ந்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ராணுவ மற்றும் கடற்படை உயர் அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களை நடத்தியிருந்தார். இதனைத் தொடர்ந்து இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் விமானப்படையின் உயர் அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்பொழுது நாட்டின் பாதுகாப்பு நிலைமைகள் தொடர்பான எதிர்கால செயற்பாடுகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டதுடன் வலுவான விமானப்படையாக ஸ்ரீலங்கா விமானப்படையை வலுப்படுத்தல், இலங்கை ராணுவம் மற்றும் கடற்படையின் முன்னெடுப்புகளுக்காக விமானப்படையின் ஒத்துழைப்பினை பெற்றுக் கொள்வது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் ஸ்ரீலங்கா விமானப்படைக்கான ஒதுக்கீடுகளின் அளவு மற்றும் விமானப்படையில் தற்பொழுது காணப்படும் தேவைகள் குறித்தும் இதன்பொழுது கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜேசகர, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏஆர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்தா, விமானப்படையின் தளபதி ஏஆர் மார்ஷல் பந்து எதிரிசிங்க உள்ளிட்ட விமானப்படை உயர் அதிகாரிகள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடக்கு பிராந்தியத்தில் தேசிய நல்லிணக்கத்தை வளர்ப்பதற்காக ஜப்பான், சுவிட்சர்லாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா இணைந்து மேற்கொள்ளும் திட்டம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மற்றும் ஜப்பான் தூதுவர்களுக்கு இடையிலான சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் எதிர்கால நடவடிக்கை குறித்து ஜப்பான் தூதுவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு தெளிவுபடுத்தியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கான ஜப்பானிய தூதுவர் இசோமட அயோவிற்கும் இடையில் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. ஜப்பானிய அரசாங்கம் அண்மையில் ஆரம்பித்த பாதுகாப்பு ஒத்துழைப்பு உதவி திட்டத்தில் இலங்கையையும் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இசோமட அய்யோ இதன்போது தெரிவித்தார். டிஜிட்டல் எனப்படும் எண்ணியல் பொருளாதாரம், துறைமுகம் சார்ந்த திட்டங்கள் மற்றும் விமான நிலைய முதலீடுகளின் தற்போதைய நிலை மற்றும் முன்னேற்றம் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது. விரைவில் ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளுமாறு ஜப்பானிய தூதுவர் இசோமேடா அஹ்யூ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் எகிப்திய தூதுவர் ஆதில் இப்ராஹிம் அகமது இப்ராஹிம் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு இன்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. ஸ்ரீலங்கா மற்றும் எகிப்துக்கு இடையில் நீண்ட காலமாய் காணப்படும் நட்புறவை பலப்படுத்துவது தொடர்பிலும் இருநாட்டு சுற்றுலா மற்றும் முதலீட்டு துறைகளில் காணப்படும் பிரச்சினைகள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. மத்திய கிழக்கு வலயத்தின் தற்போதைய நிலைமை குறித்தும் இதன்போது கவனத்தில் கொள்ளப்பட்டதாக ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி ஊடக பிரிவு மேலும் கூறியுள்ளது. இதேவேளை ஐரோப்பிய நாடுகளான நெதர்லாந்து மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளின் தூதுவர்களையும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சந்தித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் துறைமுகங்களை அண்மித்த முதலீடுகளுக்கு நெதர்லாந்து தயாராக உள்ளதென ஸ்ரீலங்காவிற்கான நெதர்லாந்து தூதுவர் ஃபோனி சோர்பஸ் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இலங்கைக்கான நெதர்லாந்து தூதுவர் ஃபொனி ஹேர்ஃபஷ் ஆகியோருக்கும் இடையிலான சந்திப்பொன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றுள்ளது. ஸ்ரீலங்கா மற்றும் நெதர்லாந்துக்கு இடையில் காணப்படுகின்ற நீண்டகால நட்புறவை பலப்படுத்திக் கொள்வது தொடர்பில் இதன்பொழுது கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கையின் சுற்றுலா, துறைமுகம், முதலீட்டு துறைகளின் முன்னேற்றத்திற்கு நெதர்லாந்து அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்புகள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இலங்கையின் கலாச்சாரம் மற்றும் தொல்லியல் பெறுமதியான படைப்புகளை பாதுகாத்தல், கொழும்பு பல்கலைக்கழகத்தின் ஆய்வுகள் மற்றும் இலங்கையின் கல்வி மற்றும் பயிற்சிகளுக்கு நெதர்லாந்து அரசாங்கத்தின் ஒத்துழைப்பினை வழங்கவும் இதன்போது இணக்கம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுற்றுலா, துறைமுக செயற்பாடுகள் மற்றும் முதலீடுகளில் நெதர்லாந்து அரசாங்கத்தின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதியின் முன்மொழிவுகளை பாராட்டிய தூதுவர் தூய்மையான இலங்கை வேலை திட்டத்தை புதிய நிலைக்கு கொண்டு செல்ல நெதர்லாந்து அரசாங்கத்தால் வழங்கக்கூடிய ஒத்துழைப்பு குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இதனிடையே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கான இத்தாலிய தூதுவர் டெமியானோ பிராங்கோவுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. ஸ்ரீலங்காவிற்கும் இத்தாலிக்கும் இடையிலான தற்போதைய இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் ஸ்ரீலங்காவின் புதிய அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் பொருளாதார திட்டத்திற்கு இத்தாலிய அரசாங்கம் ஆதரவளிக்கும் என்றும் தூதுவர் டெமியானோ பிராங்கோவி தெரிவித்தார். நாட்டின் சுற்றுலா, துறைமுகங்கள் மற்றும் முதலீட்டு துறைகளுக்கு இத்தாலிய அரசாங்கம் வழங்கக்கூடிய ஆதரவு குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இத்தாலியில் தொழில் வாய்ப்புகளை எதிர்பார்த்திருக்கும் இலங்கை இளைஞர்களின் நுழைவு பிரச்சினைகளை விரைவாக தீர்க்க எதிர்பார்த்திருப்பதாகவும் இத்தாலிய தூதுவர் தெரிவித்தார். சேவைகள் ஏற்றுமதிகள் மீதான 15% வரியானது வணிகங்களை ஊக்கமிழக்க செய்யும் என ஸ்ரீலங்காவின் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கந்துநெத்தி எச்சரித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் கருத்து வெளியிட்ட அமைச்சர் அரசாங்கம் ஒருங்கிணைந்த அணுகுமுறையை பின்பற்றுகின்ற போதிலும் அனைத்து கரிசனைகளையும் உடனடியாக நிவர்த்தி செய்ய முடியாது எனவும் கூறியுள்ளார்.
இலங்கைக்கு டொலர்களில் வருமானம் ஈட்டுவோருக்கு 15% வரியை அறவிடுவதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் தீர்மானித்துள்ளமை பல்வேறு விமர்சனங்களை தோற்றுவித்துள்ளது. இந்த நிலையில் தனிப்பட்ட ரீதியாக 15% வரி விதிப்பை எதிர்த்தாலும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் என்கின்ற வகையில் இந்த வரி விதிப்பை அணுகுவதாக அமைச்சர் சுனில் கெந்துனெத்தி கூறியுள்ளார். குறிப்பாக நிதியமைச்சின் அதிகாரிகள் வரி வருவாயை ஈட்டுவதற்கு இது தேவையான நடவடிக்கையாக கருதுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் எனப்படும் எண்ணியல் தொழில் முனைவோரின் பங்களிப்பை சுட்டிக்காட்டிய சுனில் கெந்துனெத்தி இந்த விடயம் தொடர்பில் மேலும் விவாதங்கள் நடத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஓய்வு பெற்ற வவுனியா மேல் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியனை தமிழ் தேசிய அரசியலுக்கு அழைத்து வரும் முயற்சிகளில் தமிழ் குடிசார் சமூக அமைப்புகள் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. சிதறுண்டுள்ள தமிழ் மக்களை ஒன்றிணைக்கும் வகையில் அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசராக நியமிக்கப்பட்டிருக்க வேண்டிய நிலையில் அரசாங்கத்தின் இழுத்தடிப்புகளாலும் கால தாமதங்களினாலும் அந்த பதவி வழங்கப்படாத பின்னணியில் நீதிபதி பதவியிலிருந்து மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் அண்மையில் ஓய்வு பெற்றிருந்தார். இதனையடுத்து அவர் அரசியலுக்குள் வர வேண்டும் என்ற கருத்துக்கள் பலராலும் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் அவரை அரசியலுக்குள் அழைத்து வரும் முயற்சிகளில் தமிழ் குடிசார் சமூக அமைப்புகள் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போதுள்ள தமிழ் தலைமைகள் அனைத்தும் தமிழ் மக்கள் மத்தியில் பிரபல்யமற்ற மாறி வருகின்ற இந்த காலகட்டத்தில் இளஞ்செழியன் போன்ற தன்னலமில்லாத ஒருவர், குறிப்பாக தமிழ் மக்களால் நேசிக்கப்படுகின்ற ஒருவர் தமிழ் மக்களை தலைமை தாங்க முன்வர வேண்டும் என்பதே சில குடிசார் சமூக அமைப்புகளின் நிலைப்பாடாக உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. தமிழ் கட்சிகள் சிதறுண்டு தமிழ் மக்களின் வாக்குகள் சிதறி தமிழ் மக்கள் தமது பிரதிநிதித்துவத்தை இழந்து வரும் நிலையில் ஆபத்தில் இருந்து தமிழ் மக்களை மீட்பதற்கு இளஞ்செழியன் போன்ற ஒருவரின் அரசியல் வருகை அவசியம் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஈழத் தமிழர்களின் கலாச்சார தலைநகர் என்று கூறப்படுகின்ற யாழ்ப்பாணத்தை சில தற்குறிகள் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டியது போன்ற அவலங்கள் தமிழ் மக்களை விட்டு நீங்கிச் செல்ல வேண்டுமானால் இளஞ்செழியன் போன்ற தலைவர்கள் தமிழ் மக்களை தலைமை தாங்க முன்வர வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கென்று அனைத்து தமிழ் மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக இளஞ்செழியன் இருப்பதால் தமிழ் மக்களை ஒன்றிணைக்கும் பணிக்கு அவர் மிகவும் உசிதமானவர் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே தனித்துவத்தை இழந்து தமிழ் மக்கள் மத்தியில் அம்மணமாக நிற்கின்ற அரசியல் கட்சிகளுக்குள் நுழைந்து தன்னை கரைப்படுத்திக் கொள்ளாமல் அரசியலுக்குள்ளும் கட்சிகள் அனைத்தையும் அரவணைத்துக் கொண்டு முன்னே நடக்கின்ற ஒரு தலைவராக இளஞ்செழியன் தமிழர் அரசியலுக்குள் நுழைய வேண்டும் என எல்லோராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டும் இந்திய கடத்தொழிலாளர்களுக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் கடத்தொழிலாளர்களினால் பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மற்றும் தீபக கடத்தொழில் அமைப்புகள் இணைந்து இன்று காலை இந்த கவனஈர்ப்பு பேரணியை முன்னெடுத்தனர். இந்திய கடத்தொழிலாளர்களின் இழுவை மடி படகுகளை கட்டுப்படுத்துமாறும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழையும் இந்திய கடற்தொழிலாளர்களினால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வடக்கு கடற்தொழிலாளர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இதனால் இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறல்களை தடுக்குமாறு அவர்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் யாழ்ப்பாணம் மற்றும் தீபக கடற்தொழில் அமைப்புகள் இணைந்து இன்று காலை இந்த கவனஈர்ப்பு பேரணியை முன்னெடுத்தனர். யாழ்ப்பாணம் பண்ணை சுற்றுவட்டத்தில் ஆரம்பமாகிய பேரணி அருகாமையில் அமைந்துள்ள யாழ் மாவட்ட கடற்தொழில் நீரியல் வள திணைக்களத்தின் உதவி ஆணையாளரிடம் மனு ஒன்றினை கையளித்து தொடர்ச்சியாக யாழ் ஆஸ்பத்திரி வீதி ஊடாக ராசாமி தோட்ட வீதியினை அடைந்து தொடர்ந்து யாழ் இந்திய துணை தூதரகத்தினை சென்றடைந்தது. இதன்போது நிறுத்து இழுவை மடிப்படகை தாண்டாதே எல்லை தாண்டாதே, வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும், அல்லாதே எமது வளத்தை அல்லாதே, வாழவிடு எங்களை வாழவிடு ஆகிய கோஷங்களை எழுப்பியவாறு கடற்தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து யாழ் காவல் நிலைய தலைமையக பொறுப்பதிகாரி போராட்டக்காரர்கள் மனு வழங்குவதற்கு அனுமதி வழங்கினார். இந்த நிலையில் போராட்டக்காரர்களில் சிலர் இந்திய துணை தூதுவராலய அதிகாரிகளை சந்தித்து மனுவை கையளித்தனர். போராட்டக்காரர்கள் சென்ற வீதிக்கு போக்குவரத்து காவல்துறையினர் கடுமையான பாதுகாப்பினை வழங்கியதோடு பொதுமக்களை குறைத்த பாதையில் பயணிக்க அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. மேலும் காவல்துறை கண்ணீர் புகைக்குண்டுகள் வீசுவதற்கு தயார் நிலையில் இந்திய தூதுவர் ஆலயத்திற்கு அருகில் பாதுகாப்பில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்திய துணை தூதரகத்தில் மனு கையளித்த கடற்தொழிலாளர்கள் பேரணியாக யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து 5 கடற்தொழிலாளர் பிரதிநிதிகள் அழைத்துச் செல்லப்பட்டு யாழ் மாவட்ட செயலக அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவதற்கு அனுமதிக்கப்பட்டனர். இதன்போது அவர்களினால் யாழ் மாவட்ட செயலக அதிகாரிகளிடம் மனு ஒன்றும் கையளிக்கப்பட்டது. இந்திய துணை தூதரக அதிகாரிகள் ஸ்ரீலங்கா கடற்படை நடவடிக்கை எடுத்தால் இந்திய கடற்தொழிலாளர்கள் எல்லை தாண்டி வர முடியாது என்றும், எனவே கடற்படையை சட்டத்தை இறுக்கமாக நடைமுறைப்படுத்துமாறும் கூறியதாக கடற்தொழிலாளர்கள் கூறுகின்றனர்.
இந்த நிலையில் கடற்தொழிலாளர்கள் வடக்கு மாகாண ஆளுநரின் அலுவலகத்திற்கும் சென்று ஆளுநர் செயலக அதிகாரிகளிடம் மனு கையளித்தனர். அதன் பின்னர் கடற்தொழிலாளர்கள் அங்கிருந்து நீரியல் மற்றும் கடற்தொழில் அமைச்சரின் அலுவலகத்திற்கு சென்று நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுடன் கலந்துரையாடல் மேற்கொண்ட வேளை கருத்து முரண்பாடு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினரிடம் மனு கையளித்த நிலையில் போராட்டம் நிறைவுக்கு வந்தது. யாழ்ப்பாணத்தில் உள்ள பெரும்பாலான கடற்தொழில் சங்கங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான கடற்தொழிலாளர்கள் இதில் பங்கு பெற்றிருந்தனர். இந்திய நிறுவப்படகால அதிகமாக பாதிப்படைந்திருக்கிறோம். நாங்கள் எந்தவித தொழில் முயற்சியுமே இனிமேல் செய்ய இயலாத கட்டத்தில் நாளாந்தம் திங்கள் புதன் சனி என்ற காலப்பகுதியில் லட்சக்கணக்கான தொழில்களை நாளாந்தம் நாங்கள் அழிவுக்கு உட்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு இந்த திங்கள் புதன் சனி என்ற காலப்பகுதியில் ஒவ்வொரு வீடுகளும் இழவு வீடு மாதிரியே இருக்குது. எங்களோட வாழ்வாதாரங்கள் அளிக்கப்படுறதோட கடல் வளமும் அளிக்கப்படுது. நாங்கள் இதே மாதிரி பல ஆர்ப்பாட்டங்களை நிகழ்த்தி இருந்தோம். எங்களுக்கு எந்தவித பிரயோசனமும் இல்லை. யாருமே எந்தவித முடிவுகளையும் பெற்று தெரியல. எங்களுக்கு மீனவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்கள் இந்த முறை தனி இந்திய நிலுவ படகு மட்டும்தான் எங்களுக்கு பிரச்சனையாக நாங்கள் ஒற்று நோக்கத்தோட வந்து இந்த குரல் கொடுக்கறதுக்காக இருக்கிறோம். தயவு செய்து எல்லை தாண்டி வார இழுவ படகை எங்கட எல்லையில இருந்து அங்கால நீங்க இந்தியாவில் செய்யுங்க. ஆனா எங்கட எல்லைக்கு உட்படுத்தி செய்ய வேண்டாம். லட்சக்கணக்கில் போதமா நெடுந்தி எடுத்துக்கொண்டா ஒரு 3 கோடி 4 கோடிக்கு மேல ஒரு 2-3 வருஷத்துக்கு அழிவு. இதே மாதிரி நைனாதீவு, எழுவதீவு, மண்டதீவு, ஏனைய தீவுகள்ல இப்படி மற்றது எல்லா கடலுக்குள்ள பெரிய தொழில் செய்யற எல்லாருக்குமே அழிவு. இந்த தொழில் முறையை நீங்க கட்டுப்படுத்தணும். இந்த அரசாங்கத்திட்ட நாங்க பல முறைகளை பல வியூகத்தில பல வழிகளில் பல ஆர்ப்பாட்டங்களை செய்த போதிலும் எங்களுக்கு எந்தவித பிரயோசனமும் இல்லை. ஆகவே தீவு பகுதி மக்களாகிய நாங்களும் ஏனைய கடற்தொழிலாளிகளும் நித்தம் பாதிப்படைஞ்சு எங்களோட பிள்ளைகளை எங்களோட இளம் சமுதாயத்தை நாங்கள் இழந்து போய் நிற்கிறோம். மீனவர்கள் எல்லை தாண்டி வருவதை முற்றாக தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் அந்த பேச்சுவார்த்தையில் எந்த விதமான பலனும் இங்கு அளிக்கப்படவில்லை. யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சித்தப்பாத்தி இந்து மயானத்தில் கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பான வழக்கானது நாளைய தினத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கானது இன்றைய தினம் யாழ் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது நீதவான் மன்றுக்கு வருகை தராத காரணத்தினால் பதில் நீதவான் வழக்கினை விசாரணை செய்திருந்தார். இதனையடுத்து வழக்கானது நாளைய தினம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதுடன் நாளைய தினம் சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கைகள் மன்றுக்கு சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அரியாலையில் செம்மணி பகுதியில் அமைந்துள்ள சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பான வழக்கானது இன்று நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இன்று கௌரவ நீதவான் மன்றுக்கு சமூகம் தராத இடத்தில் பதில் நீதவான் இந்த வழக்கை எடுத்திருந்தார். அதன் காரணமாக நீதவான் நாளைய தினம் இது தவணையிடப்பட்டுள்ளது. நாளைய தினம் இந்த வழக்கு எடுக்கப்படும். நாங்கள் அதுக்கு எடுக்கப்பட்டது மனித எச்சங்களாக இருக்கலாம் என்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த வழக்கை தாக்கல் செய்யவில்லை. இதன் அடிப்படையில் ஏஎம்ஓவின் ரிப்போர்ட் நாளைக்கு சமர்ப்பிக்கப்படும் என நினைக்கின்றோம். அதன் அடிப்படையில் அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என நம்புகிறோம். தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் புதிய அரசியலமைப்பு தொடர்பிலான கூறப்பட்டுள்ள நிலையில் இன்று வரை புதிய அரசியலமைப்பு தொடர்பில் அரசாங்கம் எந்தவொரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாமை குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார். புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படுமா எனவும் அவ்வாறு உருவாக்கப்பட்டால் அதில் உள்ளடக்கப்படும் விடயம் என்ன எனவும் நாடாளுமன்றத்தில் அவர் வினவியுள்ளார். உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே புதிய அரசியல் அமைப்பை பற்றி நீங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் இன்று வரைக்கும் புதிய அரசியல் அமைப்பை பற்றி ஒரு வார்த்தை கூட நீங்கள் சொல்லல. சொன்ன ஒரே ஒரு விடயம் சபாநாயகர் எதிர்க்கட்சி தலைவருடைய பெயரை புதிய அரசியல் அமைப்பிலே எதிர்க்கட்சி தலைவர் நிரந்தர தலைவராக தான் போட போறதாக சொல்லியிருக்கிறார். கௌரவ சந்திரசேகரன் அமைச்சர் வரைய தருகிறார். வடக்கு மக்கள் அமைச்சர் உங்களிடம் எதிர்பார்க்கிறது புதிய அரசியல் அமைப்பிலே தமிழ் மக்களுக்கு அதிகார பகிர்வை பற்றி நீங்க என்ன சொல்ல போறீங்க? சரி, அதிகார பகிர்வை விடுங்களேன். புதிய அரசியல் அமைப்பு வருமா வராதா? வந்தால் அதில் உள்ளடக்கம் என்ன? பொறுப்பு கூறல் விடயத்திலே எந்த முன்னேற்றமும் இல்லை. இன்று நான் இந்த தலைப்பை பேசுவதற்கான காரணம் இன்று மனித உரிமைகள் ஆணைக்குழு ஒதுக்கீடுகளும் இந்த வரவு செலவு இன்றைய விவாதத்தில் இருக்கின்றது. அப்ப உங்களுடைய அரசாங்கம் தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளிலே பொறுப்பு கூறல் விடயம் என்றது மிக பிரதானமான ஒரு விடயம். இந்த விடயம் தொடர்பாக உங்களுடைய வெளிவிவகார அமைச்சர் எந்த சாதகமான பதிலும் சொல்லவில்லை. இதுக்கான பதிலடி உங்களுக்கு எதிர்வரும் தேர்தலிலே மக்கள் வழங்குவார் என்றதை சொல்லி மலையக மக்களுக்கு 7 பேஜ் காணியா அல்லது 10 பேஜ் காணியா வழங்கப்படும் என
தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசாங்கம் எதிர்க்கட்சியைப் போல் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து செயல்படுவதற்கும் அவர் விமர்சனம் வெளியிட்டுள்ளார். மார்ச் தேர்தலா இருக்கலாம், பதிலா திருத்தமா இருக்கலாம், அல்லது மலையத்தை பொறுத்தவரை 7 பட்ச காணியா இருக்கலாம், 10 பட்ச காணியா இருக்கலாம், மாடி வீடா இருக்கலாம், பொடி வீடா இருக்கலாம். ஏன் கேள்வி கேட்கிறோம்? நாங்க அரசாங்கத்து முரண்பாடு கருத்துக்கள் வருகின்றன. இந்த காரணம் வேறு காரணம் கிடையாது. அதுக்கு நீங்க கோபப்பட தேவை கிடையாது, ஆத்திரப்பட தேவை கிடையாது. நாங்க எதிர்கட்சி தானே, நீங்க ஆளுங்கட்சி தானே, அரசாங்கம் நீங்க தான் முடிவு எடுக்கணும். ஆகவே பதிலே சொல்லுங்கள் அவ்வளவுதான். இந்த வரவு செலவு திட்ட விவாதம் முடிவுக்குள்ளே மலையத்தை பொறுத்தவரையிலே தெளிவான முறையிலே இந்த 7 பட்சா 10 பட்சா தனி வீடா இல்லையா என்ற பதிலே சொல்ல வேண்டும் என்று நான் கோரிக்கை விடுக்கிறேன். காரணம் என்னவென்றால் நாங்கள் பயணத்தை ஆரம்பித்து விட்டோம். மலையத்திலே போராடி ஆரம்பித்திருக்கிறோம். சும்மா கிடைக்கவில்லை. எதுவுமே ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்திலே ஒவ்வொரு கட்டத்திலும் நானும் நண்பர் திகாமரமும் நம்ம ராதாகிருஷ்ணனும் போராடி சண்டையிட்டு ஒன்றை பெற்றோம். சும்மா யாரும் கொடுக்கவில்லை, கொடுக்க மாட்டார்கள், கொடுக்கவில்லை. சண்டை போட்டு எடுத்தோம். நாங்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி தான் இருந்தோம். ஆகவே நாங்கள் போராடி பெற்றிருக்கிறோம். பயணத்தை ஆரம்பித்த பயணத்தை முன் கொண்டு செல்லுங்கள். யார் புதிதாக வெட்டி பறிக்க தேவையில்லை. பயணத்தை தொடர்ந்தாலே போதும். செய்யுங்கள் அதை. அதே போலத்தான் அரசியலை பொறுத்தவரைக்கும் அப்படித்தான். வடகிழக்கு மக்கள் ஈழத்தமிழ் சகோதரர்கள் உங்கள் நம்பி வாக்களித்திருக்கின்றார்கள். நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயம் தானே. நம்பிக்கை நிறைவேற்றுங்கள். நீங்கள் நம்பிக்கை கௌரவப்படுத்துங்கள். நீங்கள் குறிப்பாக இன்றைய அரசியல் வரக்கூடிய மாகாண சபை தேர்தல் நடத்தி மாகாண சபை அதிகார பகிர்வை செய்யுங்கள். ஆரம்பப்பள்ளி இருக்கட்டும் செய்ய கூறிக்கொண்டு இவற்றையெல்லாம் ஜனாதிபதி அவர்களது கவனத்துக்கு செல்லும். இலங்கையில் இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் மாத்திரம் சுமார் 43 யானைகள் உயிரிழந்துள்ளதாக ஸ்ரீலங்காவின் சுற்றுச்சூழல் அமைச்சர் கலாநிதி தம்மிக பட்டபெத்தி தெரிவித்துள்ளார். அத்துடன் யானைகளின் தாக்குதலுக்கு இலக்காகி 3 உயிரிழந்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் அவர் இதனை கூறியுள்ளார். இலங்கையில் கடந்த 10 ஆண்டுகளில் சுமார் 3527 யானைகள் மரணித்துள்ளதாகவும் ஸ்ரீலங்காவின் சுற்றுச்சூழல் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதே காலகட்டத்தில் மனித யானை மோதல்களால் சுமார் 1195 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு கூறினார். யானை மனித மோதல்களால் உயிரிழக்கும் ஒவ்வொருவருக்கும் வனவிலங்கு திணைக்களம் 1 மில்லியன் ரூபாய் செலவை ஏற்றுக்கொள்வதாகவும் கலாநிதி தம்மிக பட்டபெத்தி மேலும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கின் பல்வேறு பகுதிகளுக்கும் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் திடீர் கண்காணிப்பு பயணத்தினை மேற்கொண்டுள்ளார். மக்கள் பாவனைக்கு கடந்த ஆண்டு அனுமதிக்கப்பட்ட வலிகாமம் வடக்கு பகுதிகளான வசாவடான் கிழக்கு, வசாவடான் மேற்கு, பலாலி தெற்கு, பலாலி கிழக்கு, பலாலி வடக்கு ஆகிய 5 கிராம அலுவலர் பிரிவுகளும் மக்கள் முழுமையாக பயன்படுத்த முடியாத நிலைமை இன்னமும் காணப்படுகின்ற நிலையில் ஆளுநர் இந்த கண்காணிப்பு பயணத்தினை மேற்கொண்டுள்ளார். வலிகாமம் வடக்கில் மக்கள் பாவனைக்கு கடந்த ஆண்டு அனுமதிக்கப்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு தரப்பினரின் வேலி பின்னகர்த்தப்படாத சூழல் நிலவுகின்றமை தொடர்பில் இன்றைய தினம் வடக்கு மாகாண ஆளுநர் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். அத்துடன் இந்த பகுதியில் உள்ள பலாலி சித்திவிநாயகர் பாடசாலையின் இடிபாடுகளுடன் கூடிய கட்டடத்தையும் அவர் பார்வையிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து கடந்த காலங்களில் விடுவிக்கப்பட்ட மயிலட்டி கலைமகள் வித்தியாலயத்தின் மைதானத்தின் ஒரு பகுதி பாதுகாப்பு தரப்பினர் வசம் உள்ளதையும் ஆளுநர் சென்று பார்வையிட்டதோடு மயிலட்டி துறைமுகத்தில் இந்திய கடற்றொழிலாளர்களின் படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன உள்ளூர் கடற்றொழிலாளர்கள் எதிர்நோக்கும் இடர்கள் தொடர்பிலும் ஆராய்ந்துள்ளார். மேலும் மயிலட்டி வைத்தியசாலை வீதி கடந்த காலங்களில் கொங்கிரீட் வீதியாக அமைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அதனை மூடி சுகாதார திணைக்களத்தால் வேலி அடைக்கப்பட்டுள்ளதாக மக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் தொடர்பிலும் ஆளுநர் நேரில் சென்று பார்வையிட்டார். அதேபோன்று காங்கேசன்துறையில் உள்ள சிறுவர் பூங்காவுக்கான பாதையை பாதுகாப்பு தரப்பினர் மூடி வைத்துள்ளதால் எழுந்துள்ள நெருக்கடி தொடர்பிலும் காங்கேசன்துறை தொடர்ந்து நிலையத்திற்கு அருகில் பிரதேச சபையின் பாதையை மூடி தடுப்பு வேலி அமைக்கப்பட்டுள்ளதையும் ஆளுநர் பார்வையிட்டார். அத்துடன் கீரிமலையில் உள்ள செம்மண் வாய்க்கால் இந்த மயானத்துக்கான பாதை பற்றைகள் மூடி உள்ளமையினையும் அதனால் மக்கள் தனியார் பாதை ஊடாக சென்று வருகின்றமையையும் ஆளுநரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்த நிலையில் அதையும் ஆளுநர் நேரடியாக சென்று பார்வையிட்டார். இது தொடர்பில் துறை சார்ந்த தரப்புகளோடு கலந்துரையாடி உரிய நடவடிக்கைகள் எடுப்பதாகவும் ஆளுநர் கூறியுள்ளார். திருகோணமலை மூதூர் வலயக்கல்வி பிரிவுக்குட்பட்ட வெறுகலம்பதி இந்து மகா வித்தியாலயத்தில் கல்வி பயிலும் மாணவர்களது மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்து இன்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் திருகோணமலை பிராந்திய காரியாலயத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கிறிஸ்தவ பாடத்திற்கான ஆசிரியர் இல்லாமையினால் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைகளில் தோற்றவிருக்கும் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர்.
திருகோணமலை மூதூர் வலய கல்வி பிரிவிற்குட்பட்ட வெறுகலம்பதி இந்து மகா வித்தியாலயத்தில் 45ற்கும் அதிகமான கிறிஸ்தவ மாணவர்கள் கல்வி பயின்று வருவதாகவும் அவர்களுக்கான சமய பாடத்திற்கான பாட புத்தகங்கள் வழங்கப்படாமை குறித்து ஏற்கனவே மனித உரிமை ஆணைக்குழுவில் முறையிட்டு புத்தகங்கள் பெறப்பட்டுள்ளன. இதையடுத்து ஒரு சில நாட்களில் அங்கு கடமையாற்றிய கிறிஸ்தவ பாட ஆசிரியர் ஒருவருக்கு கட்டாய இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த முறை கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைகளில் தோற்றவிருக்கும் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் அனைத்து மட்டங்களிலும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் திட்டமிட்ட வகையில் தாம் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்பட்டு வருவதாகவும் இதனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் குறித்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தி தமக்கான தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் எனவும் மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். மாலை நேர வகுப்புகளை வச்சு எங்களுடைய பிள்ளைகளை அடைவு மட்டத்தை உயர்த்த முடியும். எனவே எங்களுடைய பிரதான வேண்டுகோளாக எங்களுடைய ஆசிரியரை மறுமாற்றம் செய்து எங்களுடைய வெறுகலம்பதி இந்து கல்லூரி ஸ்கூலுக்கு மாற்றம் செய்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுக்கு கிறிஸ்டியன் பாடம் எங்க பாடசாலையில நடக்க வேண்டும்ன்றதுக்காக நாங்க வந்திருக்கிறோம். ஏன்னு சொன்னா அங்க பாடசாலையில கிறிஸ்டியன் டீச்சர் இருந்தாங்க. கடந்த 4 வருஷமா டீச்சர் இருந்தாங்க. டீச்சர் இருந்தும் அந்த பாடம் நடக்கல. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு தமிழ் பாடம் இருக்குன்னு சொல்லி செயல்முறை பாடம் இருக்குன்னு சொல்லி வேற பாடத்துக்கு மாத்தி கொடுத்தாங்க. ஆனா டீச்சர் அப்பாயின்மெண்ட் லெட்டர்ல இருக்கு கிறிஸ்டியன் பாடத்துக்கு தான் டீச்சர் அனுமதிச்சு வந்திருக்கு. ஆனா டீச்சரை அந்த பாடம் நடக்க விடவில்லை. டீச்சருக்கு அந்த பாடத்துக்குரிய சப்ஜெக்டும் கொடுக்கப்படவில்லை. நாங்க எல்லா இடமும் அனுமதி நாங்க கேட்டு வலய கல்விக்கு நாங்க கொடுத்து பிறகு மனித ஆணைக்குழுக்கு நாங்க எங்களுக்குரிய பிள்ளைகளுக்குரிய புத்தகம் வேணும் என்று சொல்லி கடந்த 18ஆம் தேதி வலய கல்வி அலுவலகத்தால் மாவட்ட வெறுகலாம்பதி இந்து மகா வித்தியாலயத்துக்கு புத்தகம் வழங்கப்பட்டதன் பின்னர் அடுத்த நாள் புதன்கிழமை 19ஆம் தேதி புதன்கிழமை 3 நாட்களாக பிள்ளைகளை பாடசாலைக்கு வர வேணாம் என்று சொல்லிட்டாங்க. இந்த பிள்ளைகளை மாத்திரம் இதற்கு முழு காரணம் அதிபர்களும் ஆசிரியர்களும் மாத்திரமே. பிள்ளைகளை 3 நாளைக்கு ஆட்பாட்டம் என்று சொல்லி பிள்ளைகளை 3 நாளும் வர வைக்கல ஸ்கூலுக்கு. பிறகு என்ன சொல்லிட்டாங்கன்னா டீச்சர் இருந்தா இந்த பாடம் நடக்கும் என்ற ஒரே ஒரு காரணத்தால கடந்த 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை டீச்சருக்கு ட்ரான்ஸ்ஃபர் லெட்டர் கொடுத்திருக்காங்க. எனவே நாங்க சொல்றது என்னவென்று சொன்னா எங்களுக்கு கிறிஸ்டியன் பாடம் நடக்கணும். மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியில் மது போதையில் பேருந்தில் ஏற முற்பட்ட ஒருவரால் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. குறித்த நபரை பேருந்தில் ஏற்றாமல் சென்ற நிலையில் பேருந்தின் சக்கரத்துக்கு முன்பாக காலை வைத்து ஆபத்தான விதத்தில் செயற்பட்டு பேருந்தை செல்ல விடாமல் தடுத்துள்ளார். இதனால் குறித்த பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. திருகோணமலை மாவட்டத்தின் புதிய உதவி தேர்தல்கள் ஆணையாளராக டி நிரஞ்சன் திருகோணமலை மாவட்ட தேர்தல்கள் அலுவலகத்தில் இன்று தன்னுடைய கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். நிர்வாக உத்தியோகத்தராக இவர் கிண்ணியா பிரதேச செயலகம் மற்றும் திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் கடமையாற்றியுள்ளார். அதனையடுத்து மட்டுப்படுத்தப்பட்ட இலங்கை நிர்வாக சேவை பரீட்சையில் சித்தியடைந்து தெரிவு செய்யப்பட்ட இவர் கிழக்கு மாகாண பொதுச் சேவைகள் ஆணைக்குழுவின் உதவி செயலாளராக கடமையாற்றிய சந்தர்ப்பத்தில் இந்த நியமனம் கிடைக்கப்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை யூனானி மருத்துவ உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் 2025ஆம் ஆண்டுக்கான சர்வதேச யூனானி தினம் நேற்று திருகோணமலை ஜெகப் கடற்கரை விடுதியில் இடம்பெற்றுள்ளது. நிகழ்வில் யூனானி தினத்தை சிறப்பிக்கும் வகையில் ஏற்பாட்டு குழுவினரால் மலர் வெளியீடு இடம்பெற்றதோடு ஞாபகார்த்த விருதும் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. சிவனொளி பாதமலை யாத்திரிகர்கள் குழுவை ஏற்றிச் சென்ற வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் யாத்திரிகர்கள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிவனொளி பாதமலை யாத்திரைக்காக உலப்பனை மாவலவில் இருந்து வந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த குழுவினர் யாத்திரைகளை முடித்துவிட்டு மீண்டும் நாவலப்பிட்டி உலப்பனைக்கு திரும்பிச் செல்லும் போது குறித்த வாகனம் வீதியை விட்டு விலகி மண்மேட்டில் மோதுண்டு குடை சாய்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்தில் வாகனம் பலத்த சேதத்துக்குள்ளாகியுள்ளதாகவும் சாரதிக்கு தூக்கம் ஏற்பட்டதால் குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றதாகவும் கினிகத்தேனை காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழர் பகுதிகளுக்கு ஜப்பான், சுவிஸ், தென்னாப்பிரிக்காவுடன் நல்லிணக்க பொறிமுறை. ராஜதந்திரிகளுடன் அனுர பேச்சு. தமிழர்களின் தலைமைத்துவ அரசியல் பணிக்கு இளஞ்செழியனுக்கு அழைப்பு. குடிசார் சமூகங்கள் முனைப்பு. அனுரவின் அமைச்சரவையில் வரி உயர்வுக்கு எதிராக அதிருப்தி குரல். 15% வரிக்கு அமைச்சர் சுனில் கெந்துநெத்தி எதிர்ப்பு. கொட்டாஞ்சேனை பலிகளின் விடயத்தில் திணறிய ஸ்ரீலங்கா பொது பாதுகாப்பு அமைச்சர். ஊடகர்கள் தொடுத்த தர்க்க வினாக்கள். நடிகை விஜயலட்சுமி வழக்கில் திமுக மீது சீமான் சாடல். விசாரணைக்கு முன்னிலையாக போவதில்லை என அழுத்தம்.
அமெரிக்காவின் வெளிநாடுகளுக்கான நிதியுதவி வழக்கில் உச்சநீதிமன்றம் தலையீடு. ட்ரம்புடன் பிரித்தானிய பிரதமர் சந்திப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி, விடி சூப்பர் ஸ்டோர். இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம். சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், கிரைண்டர், மிக்சர், மரக்கறி வகைகள், கடல் உணவுகள், அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. விஜயம் செய்யுங்கள். விடி கேஷ் அண்ட் கேரி, 1115 ரோக்காய், பாரிஸ் 10, லா ஷப்பல். விடி சூப்பர் ஸ்டோர், காஸ்லே கோனேஸ்.